ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டெலகிராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். டெலகிராம் அப்படிங்கிறது வந்து வாட்ஸ்அப் விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது நான் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது அதனால் ஓப்பன் காமிக்குது. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் வழியாக நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நம்ம ஆடியோ கூட நம்ம பேசிகிட்டே கூட ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பனில் இருக்குது. நான் இந்த ஆப் மூலமாக தான் இப்போ டெலகிராம் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போது காமிக்க போகிறேன். இப்போ சர்ச் ஆப்ஷனில் டெலகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டெலகிராம். டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது அதனால் எனக்கு ஓப்பன் காமிக்குது. நீங்கள் வந்து அப்டேட்டுன்னு இருந்தாலோ இல்லை இன்ஸ்டால் இருந்தாலோ இன்ஸ்டால் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டார்ட் மெசேஜிங் அப்படின்னு இருக்குது, சரியா? ஸ்டார்ட் மெசேஜிங் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கேட்குது. ஹலோ டெலகிராம் டு மேக் அண்ட் மேனேஜ் கால்ஸ் அப்படின்னு கேட்குது. கால்ஸ் அப்படின்னு கேட்குது. நம்மளுக்கு வேணும்னா வேணும்னு கொடுத்துக்கலாம், எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் கொடுத்தாலே வந்துடும். ஸோ நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ கேட்கும், நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். டெலகிராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட லோகோ வச்சுக்கலாம், உங்கள் நேமு, மை ப்ரொஃபைல், மை குரூப், காண்டாக்ட், கால்ஸ், சேவ்டு மெசேஜ், செட்டிங்ஸ், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், டெலகிராம் ஃபியூச்சர்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட டெலகிராம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு லோகோ டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா இங்கே ஒரு 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 புள்ளி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் இன்ஃபோவில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் ப்ரொஃபைல் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சேவ் டு கேலரி, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மொபைல் நம்பர் ஷோ ஆகும், நம்மளுடைய யூசர் நேம், க்ரியேட் பண்ண யூசர் நேம் இருக்கும். இது வந்து நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம இங்கே நம்ம டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எதுவுமே இந்த 3 லைன் வச்சு தான் டச் பண்ணி தான் இது பண்ணணும். இப்போது நம்மளோட டீட்டெயில்ஸ் இருக்குது. மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு நியூ குரூப் வந்து நம்மளுக்கு குரூப் வேணும் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் வந்து நம்மளுடைய மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கிற காண்டாக்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நம்ம காண்டாக்ட் தனியாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கால்ஸ், நம்ம கால் பண்ணி டெலகிராம் வழியாக பேசணுன்னாலும் பேசிக்கலாம். சேவ்டு மெசேஜ், நம்ம ஏதாவது மெசேஜ் வேணுன்னா இது கிளிக் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிங்ஸ், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மொபைல் நம்பர் ஷோ ஆகும், யூசர் நேம் ஷோ ஆகும், நம்ம டைப் பண்ணி வச்சது ஷோ ஆகும். லோகோ இதே வரை இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது, 3 லைன் இருக்குது. இது ஃபோட்டோஸ் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சேட் செட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் சேட் எப்படி வேணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இது கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டிங்கில் போனீங்கன்னா நீங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ டெலிட் மெசேஜ், உங்களுக்கு மெசேஜ் அதிகமாக வருதுன்னா நீங்கள் ஆட்டோ டெலிட் மெசேஜ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ்கோட் லாக், உங்களுக்கு பாஸ்கோட் டெலகிராம் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். பிளாக்டு யூஸர், நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். டிவைஸ், எத்தனை டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஷோ ஆகுது. நான் 2 யூஸ் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் நோபடி கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டெலகிராமில் முக்கியமான விஷயமே ஃபோன் நம்பர் தெரியாத மாதிரி பார்க்குற விஷயம் தான். ஆனால் வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஃபோன் நம்பர் ஷோ ஆகும். ஆனால் இங்கே டெலகிராமில் ஃபோன் நம்பர் ஷோ ஆகாத மாதிரி நோபடி கொடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட் சீன் கூட நம்ம நோபடி கொடுத்து வச்சுக்கலாம். ப்ரொஃபைல் ஃபோட்டோ நம்ம எவ்ரிபடி கொடுத்து வச்சுக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நோபடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்வர்ட் மெசேஜஸ், மை காண்டாக்ட் மட்டும் நான் கொடுத்து வச்சுருக்கேன். கால்ஸ்னால் எனக்கு கால் வேண்டாம். டெலகிராம் வழியாக பேசணுன்னா நீங்கள் எவ்ரிபடியோ இல்லை காண்டாக்டோ என்ன வேணாலும் கொடுத்து வச்சுக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாமே நம்ம எவ்ரிபடி கொடுத்து வச்சுக்கணும். எனக்கு தேவைப்படுது அதனால் நான் எவ்ரிபடி கொடுத்து வச்சுருக்கேன். டேட் ஆஃப் பர்த் வந்து மை காண்டாக்ட் பார்க்குற மாதிரி யூஸ் ஆகும். அடுத்தது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்வைட் பார்த்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்கான மை காண்டாக்ட் நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அண்ட் சவுண்டு.
நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சவுண்ட் எப்படி வேணுமானாலும் நம்ம இதையை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் நம்ம ஸ்டோரேஜ் வந்து டேட்டாவில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிவைஸ் நம்ம எத்தனை டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், லாங்குவேஜ் நம்மளுக்கு இங்கிலீஷ் வேணும்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் எல்லாமே டெலகிராம் ப்ரீமியம் வேணும் அப்படின்னா அதுக்கான இதெல்லாம் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு அப்டேட் வேணும்னா டெலகிராம் ப்ரீமியம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா விஷயமே டெலகிராமில் இருக்குது. ஸோ டெலகிராம்குள்ளே போய் பார்க்கலாம். டெலகிராம்குள்ளே போய் பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி குரூப்ஸு, ப்ரைவேட் சேட்ஸு நிறையா என்னோடய டெலகிராமில் இருக்கும். நான் நிறையா குரூப்ஸும் வச்சுருக்கேன். இப்போது சேவ்டு மெசேஜ் எப்படி வாட்ஸ்அப்பில் நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட்டில் உங்களோட இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கொண்டு போய் வச்சுக்கலாமோ அதே மாதிரி டெலகிராமில் சேவ்டு மெசேஜ்னு ஒன்று இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணி நான் என்னோடய மெசேஜெல்லாம் நான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நாம் இந்த மெசேஜில் வந்துட்டு ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாய்ஸு, நான் யாராவது வாய்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வந்து தமிழில் போடணுன்னாலும் சரி, இங்கிலீஷில் போடணுன்னு சரி, நீங்கள் வாய்ஸ் போட்டுக்கலாம். கேலரிக்குள்ளேருந்து நீங்கள் ஏதாவது எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இது கேலரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இமோஜிஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த சேவ்டு மெசேஜில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். டெலகிராம் பொறுத்தளவுக்கு வாட்ஸ்அப்போட பெஸ்ட்டுன்னு கட்டி தான் நான் எப்போவுமே டெலகிராம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெலகிராம் யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஆன் பண்ணி வச்சுக்கலாம், என்னென்ன ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு மெயினாக இந்த மை ப்ரொஃபைல், நெக்ஸ்ட் இந்த காண்டாக்டு செட்டிங்ஸ் போனீங்கனாலே நீங்கள் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சேஃபாக செக்யூராக நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இந்த டெலகிராம் நல்ல விதமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.